சென்னையில் மதிமுகவின் தலைமை அலுவலகமான தாயகத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ செய்தியாளர்களை சந்திப்பதை நேரலையில் பார்க்கலாம். என்ன ஆயிற்று என்று தாக்குகிறார்கள். இனி அவருக்கு மார்க்சிஸ்ட் கட்சியில் கூட ஒரு சில பிரச்சனை வரலாம். ஆனால் இரு மாநிலங்களின் நல்லுறவை கருதியும் ஒரு நியாயத்தை கருதியும் ஒரு கருத்தை சொன்னவுடன் நம் தமிழ்நாட்டிலிருந்து அவருக்கு வாழ்த்து சொல்வதோ நன்றி சொல்வதோ அவருக்கு இக்கட்டான தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தி இதற்காக பல ஆண்டுகள் நாம் கடுமையாக மோதி இருக்கிற காரணத்தினால் அப்படி என்றால் தம்முடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டை ஆதரித்து விட்டாரா என்று அவர் மீது எதிர்ப்பு பிரச்சாரத்தை காங்கிரஸ் செய்வதற்கு வழிவகுக்கும். அதனால் தான் நான் இது பற்றி 10 ஆண்டுகளுக்கு மேல் போராடியவன் வாயே திறக்கவில்லை. பினராயி விஜயனுக்கு வாழ்த்து சொல்வது நன்றி சொல்வது அவருக்கு கஷ்டத்தை கொடுப்பதற்காக, அவருக்கு ஒரு நிர்பந்தத்தை கொடுப்பதற்காக, டு எம்பராஸ் ஹிம். இதை நான் செய்ய தயாராக இல்லை. இது மிக நிதானமாக அணுக வேண்டிய பிரச்சனை. அவர் ஒரு முதலாக ஒரு கிருஷ்ணய்யர் இருந்த போது என்ன முடிவுக்கு அவர் ஒரு அமைச்சராக இருக்கிற போது எப்படி இரு மாநிலங்களுக்கு இடையிலே உறவு வேண்டும் என்று விரும்பினாரோ அந்த உறவை விரும்புகிற விதத்தில் பினராயி விஜயன் செயல்படுகிற போது நம் தமிழ்நாட்டில் இருந்தவருக்கு பாராட்டும் நன்றி போவது அவர் மீது எதிர்ப்பை காங்கிரஸ் ஊக்குவிப்பதற்கு, கம்யூனிஸ்டுகள் மத்தியிலேயே ஒரு கருத்து வேறுபாடை ஏற்படுத்துவதற்கு பயன்படும் என்பதனால் நான் இது பற்றி எந்த கருத்தும் கூறவில்லை. நாங்கள் மாவட்ட செயலாளர் கூட்டத்தை நாங்கள் நாளைக்கு நடத்துகிறோம். எல்லா மாவட்டங்களிலும் மிக உறுதியாகவும் 2011 நான் தேர்தலில் போட்டியிடவில்லை என்று நாங்கள் முடிவெடுத்த போது எங்கள் தோழர்கள் கொஞ்சம் மனச்சங்கடப்பட்டார்கள். உண்மைதான், சோர்வடைந்தார்கள். ஆனால் இந்த தேர்தல் களத்தில் கோடானு கோடி பண வெள்ளம் தான் இந்த தேர்தலை முடிவு செய்திருக்கிறது என்பதிலே எங்கள் தோழர்கள் குமரி முதல் இந்த திருத்தணி வரையிலே எல்லா இடங்களிலும் மாவட்ட செயலாளர் முதல் கிளை செயலாளர் வரை சாதாரண தொண்டன் வரை மிக உறுதியாகவும் முன்னை விட அதிக வேகமாகவும் இருக்கிறார்கள் என்பதுதான் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகுந்த மகிழ்ச்சி. ஆகவே நாளை மாவட்ட செயலாளர் கூட்டம் இருப்பதனால்